தமிழர்கள் எவ்வளவு மாண்பு மிக்கவர்கள், மனிதநேயவாதிகள் மட்டுமல்ல, உயிர்மை நேயர்கள் என்பதை காட்டுறான். இவன் பரம்பரையே உயிர்மை நேயம் கொண்டது, இயற்கை வழிபாட்டு மரபினர். அதனால என்ன செய்யறான்? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவ பெருமகன். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகிறான். இவன் என்ன பண்றா? காக்கை குருவி எங்கள் சாதிங்கிறான். நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். உயிர்மை நேயத்தை போற்றா. நீங்க வியப்பா இருக்கும். அக்கினி குஞ்சொன்று கொண்டேன், ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு, தலல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முன்னோ தத்தறிகிட தித்தறிகிட தித்தோ அப்படிங்கிறான். சரி, ஏன் அந்த அக்கினி குஞ்ச கொண்டு போயிட்டு கிளையில வைக்க கூடாது, அடிமரத்தில் வைக்க கூடாது? அது சொல்லிருக்காம அங்க ஒரு கிளையிட வைத்தேன், அங்க ஒரு மரத்திட வைத்தேன், அப்படி சொல்ல. வேறிடை வைத்தேன் சொல்லல, அங்க ஒரு பொந்திடை வைத்தேன்கிறான். பொந்து எப்போ வரும்? பட்டு இத்து உத்து போய் விழலாமான்னு இருக்கிற பழமையான மரத்தில் தான் பொந்து விழும். அங்க கொண்டு வச்சண்டா நெருப்பேன்னு. இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக இருக்கிற பழமை வாதங்கள் பொசுங்கி சாகட்டும்டா, புதியன புறக்கட்டும் போடுறாங்க. அதுதான் குறிப்பா போடுறாங்க. அதனாலதான் உலகில் ஒருவன் பாரதி. உலகத்துல எவனா இருந்தாலும் இறைவன்கிட்ட போய் என்ன பண்ணுவான்? எனக்கு நல்ல புத்தியை கொடுங்கப்பா, உலகத்திலே நல்ல புத்தியை கொடு. ஏன் உலகத்தில் பாரதி ஒருவன்? உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமி பந்திலே இறக்கி முன்பு ஒருவன் நின்று சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், எனக்கு நிறைய அறிவை ஏன் கொடுத்தாய் என்று கேட்டவன் உலகத்திலே ஒருவன் தான், பாரதி தான். அதுக்கப்புறம் போய் இந்த பயிலெல்லாம் எனக்கு கை காலுக்கு நல்ல சொத்தை கொடு, என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க, எனக்கு நல்லா இது பண்ணு, நான் என் குடும்பத்தையும் பிள்ளை வீட்டிலையும் காப்பாற்றணும், எனக்கு பாடுபடணும், எனக்கு உடம்புல தெம்ப கொடு, இதாண்டா வேண்டுவான். இதான் வேண்டுவான். சொல்லடி சிவசக்தி. அவன் சொன்னா பாருங்க, வல்லமைதாராயோ, எனக்கு நல்ல வலிமையத்தா. எதுக்கு? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, பிறருக்காக உழைக்க என் உடலிலே வலுவை கொடு என்று கேட்டவன் பாரதி. அதனால அவன் நம்ம பாட்டேன் பாரதி. அதனாலதான் நம்ம சொல்றோம் உலகத்தில் ஒருவன் அவன். எதை பாடல் அவன்? எதை பாடல? இவங்க சொல்றாங்க பேய் பிசாசு, இந்த பகுத்தறிவு தான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு அல்ல, முதல்ல விளங்கணும். அது இறை மறுப்பு தான், கடவுள் மறுப்பு தான். அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு என்பது இங்க பாருங்க, சிந்திக்க வேண்டும், சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும், சந்தேகங்கள் வந்தால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் வரும். அந்த கேள்விதான் அறிவின் பிறப்பிடம். அதுதான் கற்றலின் கேற்றல் நன்றுங்கிற அந்த கேள்விதான் பகுத்தறிவு. இன்னது என்று ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு. ஆடிப்பட்டம் தேடி விதை நம்ம முன்னோர் சொன்னான்னா பகுத்து அறிஞ்சிருக்கான். அதுதான் அந்த பகுத்தறிவு. இறை மறுப்புன்னா நீங்க பள்ளிக்கூடமே போய் படிக்காத ஒருத்தனை மரத்து நிழல்ல கீழே உட்கார வச்சுக்கிட்டு கடவுள் இல்லை என்று சொன்னா அவன் கடவுள் இல்லை என்று சொல்லுவான். அதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது. ஆனால் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார், அதனால் இவர் பகுத்தறிவாதி என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம். கடவுள் இல்லை என்று மறுப்பது பகுத்தறிவு என்று சொல்வது. இறை என்றால் என்ன? இறை என்றால் என்ன? 1000 தெய்வங்கள் உண்டென்று ஓதி அலையும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று உரைத்திருக்கிறோன்றான். அறிவு தாண்டா தெய்வம்ங்கிறான். மாடனை காடனை வேடனை ஓதி மயங்கும் மதியிலிகால் அவன் பாடுறான். எதனோடும் நின்றோங்கும் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறிகிறோ. சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ. பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோங்கிறான். பெருமையை அழிவீரோங்கிறான். சுத்த அறிவுதான்டா சிவம்னு கூறுறது கேள்றான்றான். நீங்க இதெல்லாம் அதுக்கு அவருக்கு பின்னாடி பண்ணீங்களா முன்னாடி பேசுனீங்களா?
அவன் பாடாத ஏதாவது ஒண்ணு அப்படின்னா இந்த இடம் பாரதிக்குள்ள இருந்திருக்கணும். ஏன் இல்ல? ஏன்னா எனக்கு அதிகாரம் இல்லை. அதாங்க இருக்க பிரச்சனை. ஆனால் இங்க என்ன கொடுமை நிகழ்ந்தது? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்துரோகம். திருப்பி நான் வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன்? மனித பிறப்பிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். இப்ப எவனாவது பாரதிய பாப்பான்னு சொல்லுவா? நீ எவனாவது சொல்லுவியா? பாரதிய பாப்பான்னு யாராவது சொல்லுவியா? சூரிய நாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக, ஈர்ப்பின் காரணமாக, பேரன்பின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்ட விருந்தகையை தமிழ்த்த அடிகளார் நம் தாத்தன் மறைமலை அடிகளாரின் ஆசான் குருவாக இருந்த பரிதிமார் கலைஞரை என்ற சூரிய நாராயண சாஸ்திரியை கோயிலுக்குள் வழிபட விடமாட்டியா? வா, எவனவன் தீண்டத்தகாதவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்றிருந்த அத்தனை சாதியையும் ஒன்றாக திரட்டி கோயிலுக்குள் கூட்டி செல்லும் போது எதிர்ப்பு எதிர்ப்பு. ஒரே ஒரு மகன், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் தான். ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. எவன் எதிர்க்கிறான் நான் பார்க்கிறேன், நான் கூட வரேன் என்று நின்னவன் என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் தான். அன்றைக்கு கோயில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்த விருந்தகை வைத்தியநாத ஐயரை. ஏன் அப்படிலாம் எங்க ஐயா ஈவேரா ஒரு போராட்டத்தை எடுத்தாருன்னு ஒரு செய்தி வரலையே? வரலையே. அவர் பிறந்த அதே மண்ணிலே பல நூற்றுக்கணக்கான நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டி படித்து வச்ச லட்சுமண ஐயரை தமிழின் பெருமை, தமிழின் அறி ஒளி உலகெங்கும் பரவ செய்வேன். இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள், சுப்பிரமணிய பாரதி என்ற தன் பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருங்குரல் எடுத்து பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதியை மறந்துட்டு போற்றாது தமிழ் சமூகம் எப்படா வாழும்? இப்ப வம்படி அதை செய்யறது காரணம் என்ன? எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பாட்டு